மாறன் ஜவுளி பிஸ்னஸ்க்கு வந்துட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ மாறன் கொஞ்சம் வெளிவாயா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வீரா வந்து வெளியே கூப்பிட்டு போகிறாங்க. பார்த்தா வெளியே வந்து சைக்கிள் நிற்குது. என்ன சைக்கிள் நிற்குது, ஆனால் புதுசு மத்திலே பழசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறன் சொல்கிறாங்க. ஆமாம், இது பழைய சைக்கிள் தான், என் அண்ணனோடது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வீரா சொல்கிறாங்க. ஓ, மச்சான் சைக்கிளா? மச்சான் துணை இருந்தால் மலை ஏறலான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கும்போது மச்சான் சைக்கிளில் வந்துட்டு நம்ம பிஸ்னஸ் நல்லபடியாக வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு அதில் வந்து துணியெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. எடுத்து வச்சுட்டு வந்து வீரா டெக்ஸுங்கிற போர்டெல்லாம் மாட்டுறாங்க. மாட்டிட்டு கிளம்புற டைமில் கரெக்டாக வள்ளி வராங்க. டேய் என்னடா வியாபாரத்துக்கு கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, பார் யார் பேர் வச்சுருக்க, உன் பொண்டாட்டி பேரா? நீயும் அப்படியே அப்பட மாதிரியே 2 பேரும் பொண்டாட்டி தாசனாக தான் இருக்கீங்க. 2 பேரும் பொண்டாட்டி பேர்லேயே தான் வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஏன் உன்னை தூக்கி வளர்த்து கஷ்டப்பட்டு அத்தை பேர் வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு வீரா வந்து உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுமே வீரா பேர் வைக்கிறதா கரெக்டாக இருக்கும். வீரா வந்துட்டு ரொம்ப ராசியானவ, கண்டிப்பாக தொழில் நல்லபடியாக முன்னேறும் அப்படிங்கிறாங்க. ஏன் இது எனக்கு தெரியாதா, நீ சொல்லி தான் தெரியணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறன் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் போடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வள்ளி வந்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே மாறன் வந்து பிஸ்னஸ்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடி மொபைல் எங்கே கொடு அப்படின்னு சொல்லிட்டு வீரா கேட்குறாங்க. உடனே வந்துட்டு அதில் வீடியோ எடு அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லி வீரா கேட்கவும், இல்லை சோசியல் மீடியா பேஜில் போடலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு சோசியல் மீடியா பேஜில் போட்டால் தான் நல்லா வந்துட்டு டெவலப் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போது என்ன நேமில் வந்து க்ரியேட் பண்ணுறது அக்கௌண்ட் சொல்லி கேட்கும்போது வீரா டெக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாறன் சொல்லவும், சரின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறாங்க. ஒவ்வொரு சாரியோட டீட்டெயில்ஸ் மாறன் சொல்லவும் அதை வந்து வீரா வந்து வீடியோ எடுக்கிறாங்க. எடுத்து முடிச்சதுமே வந்துட்டு சின்ன கிளம்புன்னு சொல்லி கிளம்புறாங்க. கிளம்பிட்டு ஒவ்வொரு ஏரியாவாக போயிட்டு அங்கே இருக்க லேடிஸ்கிட்ட வந்துட்டு சாரீ பற்றி வந்து காமிச்சிட்ருக்காங்க. நீங்கள் கடைக்கு போனால் வந்துட்டு 10 புடவை செலக்ட் பண்ணி அதுலேருந்து ஒன்று செலக்ட் பண்ணுவீங்க, அப்படி செலக்ட் பண்ண 100 புடவை தான் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இது நாங்கள் எப்படி எங்களுக்கு நல்லாயிருக்கும் சொல்லி எப்படி பார்க்குறதுன்னு சொல்லும்போது ஒன்று மாறன் வந்து சாரீ கட்டி காமிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நானே ட்ரையல் காமிக்கிறேன்னு சொல்லி கட்டி காமிக்கிறாங்க. இதை வீடியோ எடுங்கன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்டே வந்து சோசியல் மீடியா பேஜ் இருக்குது, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும், நியூ கலெக்ஷன்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சாரீ எல்லாம் காமிச்சிட்ருக்காங்க. கொண்டு போன எல்லா சாரியுமே வந்துட்டு சேல்ஸ் ஆகிடுது. இந்த பக்கத்தில் வந்து இன்னும் மாறனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வீரா வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து வள்ளி வந்து இன்னும் மாறன் வரல பொருள் சொல்லி வள்ளியும் வெளியே வந்து நின்றுட்டுருக்காங்க. வள்ளி ஒன்று ஃபோனை காதில் வச்சு இன்னும் மாறன் வரலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வீரா வந்துட்டு சொல்கிறாங்க, ஆமாம்மா இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி இருந்த புள்ள இப்படி வந்து வைராக்கத்தில் வெளியே போயிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்களே, ஒரு உதவி கூட வந்து எங்ககிட்ட வந்துட்டு வாங்கிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிறாங்க. நாங்கள் உங்ககிட்ட உதவி எதிர்பார்த்தோன்னா எப்படிமா வெளியே இருக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது, அதுக்கு நாங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வீரா சொல்கிறாங்க. இந்த வைராக்கியத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, எல்லாரும் வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், ஆனால் என் பிள்ளை மட்டும் பட்டினியாக கிடக்கிறது என்னால் எப்படி தாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வழி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம மாறன் வந்துடுறாங்க. ஏன்டா மணி 9 ஆகுது, இன்னும் இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வீரா கேட்குறாங்க. நான் அத்தனை ஃபோன் பண்ணுறேன், நீ எடுக்க மாட்டேங்கிற சொல்லி கேட்கவும், நீ தானே பைக் ஓட்டும்போது பட்டு ஃபோன் எடுக்கக்கூடாது சொல்லியிருக்கேன், அப்படி இருக்கும்போது சைக்கிள் ஓட்டும்போது மட்டும் ஃபோன் அட்டன் பண்ணலாமா, ரொம்ப பிஸ்னஸில் வந்துட்டு பிஸியாக இருக்கீங்க, அதனால தான் எடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு வந்துட்டு இனிமேல் வந்துட்டு 9 மணிக்குள்ள நீ வீட்டுக்கு வந்துடும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போன சாரீலாம் எங்கே அப்படின்னு சொல்லி வீரா ரொம்ப ஷாக்காக கேட்குறாங்க. முக்கால்வாசி சேல்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வீரா கிட்ட வந்துட்டு மாறன் சந்தோஷமாக சொல்கிறாங்க. வள்ளி இந்த பதில் ரொம்பவே சந்தோஷப்பட்டு நின்றுட்டுருக்காங்க. என்ன அத்தை, இன்னும் கொஞ்ச நாளில் எப்படியும் அண்ணனை விட வந்துட்டு முன்னேறி காமிக்கிற பார் அப்படின்னு சொல்கிறாங்க மாறன். ஏன் அண்ணனை விடவா, நீ வந்துட்டு என்ன தான் உருண்டு போகிறண்டாலும் என் அண்ணனை விட முன்னேற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வள்ளி சொல்கிறாங்க. சரிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க. சரின்னு சொல்லி வள்ளியும் போகிறாங்க. நான் வந்துட்டு சம்பாதிச்ச நாள் காசில் வந்துட்டு உங்கள் 2 பேருக்கும் இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயும் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க சொல்லிட்டு வந்துட்டு எடுத்து கொடுக்குறாங்க. எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி சொல்கிறாங்க. ஏன் உன் அண்ணன் சாப்பிட்டா இதை சொல்லுவாரா, சாப்பிடக்கூடாது சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்லைடா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது சரி சொல்லிட்டு சாப்பாடு வச்சு கொடுக்குறாங்க. வள்ளி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ராமச்சந்திரன் வந்துட்டு வள்ளின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. உடனே அண்ணன் கூப்பிட்றாரு. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு போயிடறாங்க. அதை வந்து மறைச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. உடனே வந்துட்டு ராமச்சந்திரன் வந்துட்டு என்ன வள்ளி எங்கே போயிருந்தேன்னு சொல்லி கேட்கும்போது சும்மா அங்கே தான் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, மாறன் கொண்டு போன எல்லா சாரியுமே விற்றுட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்துட்டு ஏதோ ஜவுளி கடை இல்லாத ஏரியாவுக்கு போயிருப்பான். இன்றைக்கி ஆன மாதிரியே எல்லா நாளும் ஆகும்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா, அதுக்கெல்லாம் வந்துட்டு பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம வீராவும் மாறனும் வெளியே வந்து நிற்கிறாங்க. இப்போ அப்புறம் கையில் என்னதை வச்சிருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அந்த கவரை பார்த்து ராமச்சந்திரன் கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வள்ளியும் சமாளிக்கிறாங்க. இல்லையே என்ன காட்டு அப்படிங்கும்போது, இல்லை அவன் நாள் சம்பாத்தியத்தில் எனக்கு வந்துட்டு
இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சாப்பிடு அப்படிங்கும்போது இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ராமச்சந்திரன் சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஆசையாகவே இருக்குது. நீ சாப்பிட்லன்னா வந்துட்டு நான் வந்து இதை வந்து குப்பையில் தான் போடுவேன்னு சொல்லிட்டு வள்ளி சொல்லவும், என்ன காசு கொடுத்து வாங்கினது குப்பையில் போடுவேங்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு ராமச்சந்திரன் கேட்குறாங்க. அப்போ நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ராமச்சந்திரன் அங்கே உட்கார வச்சு அதை வந்து சாப்பாடு எடுத்து கொடுக்குறாங்க. அவரை வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு சந்தோஷத்தில் வந்துட்டு சாப்பிட்றாங்க. நம்ம புள்ள வந்துட்டு சம்பாதிச்சு நாள் காசில் வாங்கிட்டு வந்தது எவ்வளோ ருசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வள்ளி சொல்கிறாங்க. இந்த நீயும் ஒரு வாய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ராமச்சந்திரன் வள்ளிக்கும் ஒரு வாய் ஊட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பக்கம் வந்து எவ்வளோ வந்துட்டு சேல்ஸ் ஆச்சு, எவ்வளோ லாபம்னு சொல்லிட்டு வந்துட்டு வீரா பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு 3500 நம்ம சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கணக்கு போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரியே தினமும் இருக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டு ரெண்டுமே சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம விஜயை காமிக்கிறாங்க. விஜய் வந்துட்டு மொட்டை மாடல வத்தல் காய போட்டுட்ருக்காங்க. காய போட்டுட்ருக்கும்போது வந்துட்டு நம்ம பிருந்தாவுக்கு தாலி மாற்றி பிரித்து போட்டது, அதுக்கப்புறமா வந்து இவங்க வந்துட்டு பிரியாணி பிஸ்னஸ் தொடங்கினது எல்லாத்தையும் வந்துட்டு யோசிச்சுட்டு இவங்க சைடு பார்த்தா வந்து யோசித்து பார்த்தா எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. இது இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சுக்கிறேன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.